கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சியில் கடந்த 5 ஆண்டு காலமாக வரவு செலவு கணக்குகள் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கோப்புகளை பார்வையிட்டு வரவு செலவு கணக்குகள் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டு வருவதாக பாராட்டு தெரிவித்தார். கிருஷ்ணகிரி ஒன்றியத்தில் பெரிய ஊராட்சியான கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் செலவிடப்பட்டுள்ள வரவு செலவு கணக்குகள் குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் சில கேள்விகளை கேட்டிருந்தார். அதற்கு கிருஷ்ணகிரி வட்டார வளர்ச்சி அலுவலர் உரிய பணத்தினை செலுத்தினால் அதற்கான கோப்புகள் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்புவதாக பதில் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து தன்னிடம் அதற்கான பணம் இல்லாததால் கோப்புகளை நேரில் பார்வையிட உரிய அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என பதில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவினை பரிசீலனை செய்த வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு நேரில் சென்று கோப்புகளை பார்வையிட்டுக் கொள்ளலாம் என தெரிவித்ததை அடுத்து சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சி மன்றத்தில் பராமரிக்கப்பட்டு வரும் வரவு செலவு கோப்புகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வரவு செலவு கணக்குகள் குறித்து ஒவ்வொரு கோப்புகளாக பார்வையிடப்பட்டது. இதில் ஊராட்சி செயலாளர் ஜெயக்குமார் வரவு செலவு கணக்குகள் முறையாக பராமரித்துள்ளது மிகவும் பாராட்டுக்குரியது என்று குறிப்பிட்டார். கடந்த 5 ஆண்டுகளாக ஊராட்சி மன்ற தலைவராக செயல்பட்டு வந்த திருமதி காயத்ரி கோவிந்தராஜின் பணியும் பதிவேடுகளின் மூலமாக சிறப்பாக பணியாற்றியுள்ளது தெரிய வந்துள்ளதாக தெரிவித்தார். இதே போன்று அனைத்து ஊராட்சிகளிலும் வரவு செலவு கணக்குகளை சிறப்பாக பராமரிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கடிதம் போட்டு வட்டார வளர்ச்சி அலுவலர் மரியாதைக்குரிய சிவபிரகாசம் அவர்களுக்கு தகவல் தெரிவித்து தகவல் அனுப்பினேன். அவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் இவ்வளோ பணத்தொகை கட்டுங்க, நாங்கள் உங்களுக்கு ஜெராக்ஸ் நகல் எடுத்து அனுப்புறேன்னு சொன்னாங்க. நான் சமூக பணி செய்கிறேன், நான் ஏழை மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவன், என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. ஆகவே நான் அலுவலகத்துக்கு நான் பார்வையிடுகிறேன், கோப்புகளை பார்வையிடுகிறேன்னு சொல்லி பார்வையிடுறதாக லெட்டர் அனுப்பினேன். அவங்களும் இன்னைக்கு என்னை அழைத்து அனைத்து கோப்புகளும் என்னிடத்துல காட்டினாங்க. அனைத்து கோப்புகளும் பார்த்தீங்கன்னாக்கா மிக சிறப்பாக மிக அருமையாக எல்லாமே வச்சிருக்காங்க, எல்லா ரெக்கார்டும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல முன்னாள் கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி காயத்ரி கோவிந்தராஜன் அவர்களும் மிக சிறப்பாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டும் அதனுடைய வரவு செலவு கணக்கெல்லாம் கரெக்டா வச்சிருக்காங்க. எந்த ஒரு முறைகேடுகளோ எதுவும் நடக்கவில்லை என்பது எனக்கு தெளிவாக தெரிஞ்சது. அதற்காக மரியாதைக்குரிய நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும், மாவட்ட வருவாய் அலுவலர் மரியாதைக்குரிய சாதகோரி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய ஊராட்சி மன்ற உயர் அதிகாரி அவர்களுக்கும், வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவபிரகாசம், ஊராட்சி மன்ற செயலாளர் மரியாதைக்குரிய நம்முடைய ஜெயக்குமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த பஞ்சாயத்துல என்ன ஒரு குறைனாக்கா, சில இடங்கள்ல சாக்கடை வசதி கிடையாது. இந்த வகாப்பு நகர் அப்புறம் இந்த குப்பையை சரியா அல்றதுல அது குப்பை வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கு அது பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய அந்த ஆஞ்சநேயர் கோயில் அங்க இடம் இருக்கு, அங்க போய் இந்த குப்பையை கொட்டலாம். அது 2 குறைபாடு தான், மற்றபடி எந்த வித எதுவும் குறைபாடு இல்லை. வரியில கரெக்டா கட்டுறாங்க, மக்கள் வரி கரெக்டா வசூல் பண்றாங்க, அதுக்கு தகுந்த வவுச்சர் ரசீது எல்லாம் கரெக்டா வச்சிருக்காங்க. அதற்காக மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மிக சிறப்பா இந்த அரசு பணிகளை மேற்கொண்டு இந்த அனைத்து தகவலும் கரெக்டாக அந்த வச்சிருக்காங்க என்பதையும் அதற்காக மாவட்ட ஆட்சியருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் காயத்ரி கோவிந்தராஜ் அவர்களுக்கு நான் மிக சிறப்பா ஃபைல் வச்சிருக்காங்க, மிக சிறப்பா பச்சைங்களை கையெழுத்து போட்டு அழகா வச்சிருக்காங்க. நம்ம எல்லா ரெக்கார்டும் அவங்களுக்கும் தேதி வரைய வச்சிருக்காங்க. அதாவது 21 அப்புறம் 2024 ஆகிய வரவு செலவு கணக்கெல்லாம் கரெக்டா இருக்குது என்பதையும் நான் பார்வையிட்ட போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்பதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் பார்வையிட்டது அனைத்தும் எனக்கு ஒரு தகவல் பஞ்சாயத்து ஊராட்சி மன்ற செக்ரட்டரி எனக்கு தரவும் நான் கேட்டுக்கிறேன்.